வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வாராந்திர மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டி சொக்கரிஷிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி மனு அளித்தார். தனது மகன் மணிகண்டன் கடந்த 2022ஆம் ஆண்டு மலேசியாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஏஜென்ட் மூலம் வேலைக்கு சென்றார். ஹோட்டலில் வேலை செய்து வந்தபோது ஒரு வருடமாக மணிகண்டனை அவருடைய முதலாளி மூலம் தொல்லை இருப்பதாகவும் சொந்த ஊருக்கு வந்துவிடுவதாகவும் கூறி போனில் அழுது கொண்டே இருந்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு ஒருமுறை மணிகண்டன் போன் செய்து தன்னை சிறிய அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகின்றனர். இதனால் அங்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை, ஊருக்கு வந்துவிடுகிறேன் என கூறியதாகவும் தற்போது மணிகண்டன் தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று அவரது தாயார் கூறியுள்ளார். என் பையன் ஒரே பையன் சார், மலேசியாவுக்கு போய்க்கிறேன். 2 மாசம் ஆச்சு போன் பண்ணி எந்த கான்டாக்ட் இல்லை, என்கிட்ட பேசல, என்கிட்ட போன் பண்ணாலும் இருக்கல. எனக்கு வீட்டு எடுத்து வந்து என்கிட்ட என் பையன் என்கிட்ட எப்படியாவது சேர்த்து சார், எனக்கு பிபி சுகர்லாம் அதிகமா இருக்குது, எனக்கு அளவாத வலி. இப்போதைக்கு என்னால எனக்கு பார்த்துட்டு யாருலாம் ஒண்டிதான் சார் எனக்கு எல்லாமே. அவன் எப்படியாவது சேர்த்து வந்து என்கிட்ட ஒப்பாச்சிருக்கு சார். உங்களை கையெழுத்து மட்டும் கேட்டுக்கிறேன் சார். நான்